வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் இன்று வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்துள்ள 3000க்கும் அதிகமான இளைஞர்களுடன் அவர் கலந்துரையாட உள்ளார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் நாடு முழுவதும் இன்று தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி புதுடெல்லியில் நடைபெறும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் கலந்துரையாடலின் நிறைவு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் மிகுந்த உற்சாகமும் ஈடு இணையற்ற ஆர்வமும் கொண்ட நமது இளைஞர்கள் வலிமையான வளமான தேசத்தை உருவாக்க உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ளார். அத்தகைய இளைஞர்களுடன் கலந்துரையாடுவதை மிகுந்த ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை 2030ஆம் ஆண்டிற்குள் 500 ஜிகாவாட்டாக அதிகரிக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்காத் ஜோஷி கூறியுள்ளார். அபுதாபியில் சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமைகளின் கூட்டமைப்பு கூட்டத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்த அவர் இந்த இலக்கில் 50% இந்தியா ஏற்கனவே எட்டியுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி PS பாளையம் ரேஷன் கடையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு அமைச்சர் திரு நமச்சிவாயம் தலைமை தாங்கி 4 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பை பயனாளிகளுக்கு வழங்கினார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 ரன் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு, உத்தரப்பிரதேச அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.